அன்புள்ள மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்றமைக்கு இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றுள்ள விழுப்புரம் மத்திய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் லட்சுமணன் அவர்களே, முன்னிலை ஏற்றுள்ள கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் முனைவர் பொன்முடி அவர்களே, மண்டல பொறுப்பாளர் மாண்புமிகு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்களே, முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய பொன் கௌதம சிகாமணி அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அன்புக்குரிய ரவிக்குமார் அவர்களே, இன்று அதிமுகவிலிருந்து விலகி மீண்டும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய செஞ்சி ராமச்சந்திரன் அவர்களே, தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்களே, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பல்வேறு கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளே, செயல் வீரர்களே, தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளே, ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, கழகத்தின் பல்வேறு அணிகளை சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, கடையேழு வள்ளல்கள ஒருவரான காரி ஆண்ட மலையமான் நாடும் வீரத்தின் விளைநிலமாம் ராஜாதேசிங்க கோட்டை கட்டி ஆண்ட பகுதியும் உள்ள விழுப்புரத்திற்கு நான் வந்திருக்கிறேன். விழுப்புரத்தோட பெருமைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கல்வெட்டுகளுக்கு தொண்டூர், குடவரை கோயில்களுக்கு மண்டகப்பட்டு, பழமையான கோயில்களுக்கு பனமலை, பாறை ஓவியங்களுக்கு கீழ்வாலை, வரலாற்று பெருமைக்கு திருவக்கரை, இலக்கியத்துக்கு தண்டபாணி சுவாமிகள், நல்லாட்சிக்கு இலக்கணமாக ஓமந்தூரார், திராவிட அரசியலுக்கு ஏஜி எனப்படும் ஐயா கோவிந்தசாமி அவர்கள், இப்படி இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படிப்பட்ட வரலாற்று பெருமைமிக்க இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் நின்று தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை காக்க, தனி தன்மையை பாதுகாக்க, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு உங்களுடைய ஆதரவை கேட்டு, வாக்குகளை கேட்டு வந்திருக்கிறேன். முதல்ல விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் லட்சுமணன் அவர்கள்
விழுப்புரம் தொகுதியில் ஏற்கனவே மக்கள் பணியாற்றி வரக்கூடிய இவருக்கு மீண்டும் தொகுதி மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் உங்கள் பொன்னான வாக்குகளை அளிக்க வேண்டும். அடுத்து திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் டாக்டர் பொன் கௌதம சிகாமணி அவர்கள். ஆழ்கடலில் கண்டெடுத்த நன்முத்து பொன்முடி, அறிவு முடிதான் பொன்முடி, இப்படி தலைவர் கலைஞர் அவர்களால் பாராட்டப்பட்ட கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் முனைவர் பொன்முடியினுடைய அருமை மகன், விழுப்புரம் தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளராக கழக பணி ஆற்றி வருகிறார். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து மக்கள் பணியாற்றியவர். அப்பாவுக்கு தப்பாத பிள்ளையா இந்த பகுதி மக்களுக்கு உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கௌதம சிகாமணி அவர்களுக்கு திருக்கோவிலூர் தொகுதி மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகள் அளிக்கணும். அடுத்து செஞ்சி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் செஞ்சி மஸ்தான் அவர்கள். திராவிட மாடல் ஆட்சியில் சிறுபான்மை மற்றும் வெளிநாடு வாழ் நலத்துறை அமைச்சராக இருந்தவர். விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளராக சிறப்பாக கழகப்பணி ஆற்றி வரக்கூடியவர். என்னுடைய பேரன்பிற்குரிய அன்பு உடன்பிறப்பு பெயரே செஞ்சி மஸ்தான் தான். மூணாவது முறையா செஞ்சி மக்கள் உங்கள் செஞ்சி மஸ்தான உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் எல்லாம் வாக்களித்து வெற்றி பெற வைக்கணும். அடுத்து விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்கள். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று இந்த 20 மாத காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் இந்த தொகுதிக்கு கொண்டு வந்து சாதித்து காட்டிய ஆற்றலாளர் அன்னியூர் சிவா. மாநில விவசாய தொழிலாளர்களின் செயலாளராக இருந்து அந்த பகுதி மக்கள் எல்லோருடைய செல்வாக்கையும் பெற்றிருக்கிறார். அன்னியூர் சிவா அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் அனைவரும் ஆதரவு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து மயிலம் சட்டமன்ற தொகுதி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சார்ந்த நமது வெல்லும் வேட்பாளர் எல் வெங்கடேசன் அவர்கள். என்னுடைய ஆரிய நண்பர், நினைவில் வாழக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய வழிகாட்டுதலில் வளர்ந்தவர். 2011 சட்டமன்ற தேர்தலில் திருக்கோவிலூர் தொகுதியில் வெற்றி பெற்று மக்கள் பணி செஞ்சவர். அருமை சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களால் மயிலம் தொகுதியுடைய வேட்பாளராக அறிமுகம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய எல் வெங்கடேசன் அவர்களுக்கு மயிலம் தொகுதி மக்கள் முரசு சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகள் அளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து வானூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் கௌதம் திராவிடமணி அவர்கள். தன்னோட தாத்தா சுப்பராயன், அப்பா திராவிடமணி இவர்களோட வழித்தடத்தில் கழக பணி ஆற்றி வருகிறார். கௌதம் திராவிடமணி அவர்கள் 3வது தலைமுறையா கழக பணியாற்ற இவர் மாவட்ட கவுன்சிலராகவும் மக்கள் பணியாற்றி வருகிறார். இளம் வேட்பாளர் கௌதம் திராவிடமணி அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் வானூர் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் உதயசூரிய சின்னத்தில் உங்கள் வாக்குகளை அளிக்க வேண்டும். நிறைவா
திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி நம்முடைய தோழமை கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த வெல்லும் வேட்பாளர் வன்னியரசு அவர்கள், விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவன் அவர்கள், அதேபோல் மற்றும் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் ரவிக்குமார் இவருடைய நம்பிக்கை பெற்ற வேட்பாளர் விடுதலை சிறுத்தை கட்சியோட மாநில துணை பொதுச் செயலாளர், பல்வேறு மக்கள் போராட்டங்களை முன்னின்று நடத்தி சிறை சென்றவர், இன்னும் பெருமையோடு சொல்லணும்னா தொலைக்காட்சி வாதங்கள்ல தீர்க்கமான வாதங்களை செய்யக்கூடியவர், நம்மில் ஒருவராக இருக்கக்கூடிய வன்னியரசு அவர்கள் வெற்றிக்கு கழக நிர்வாகிகள் கடுமையாக உழைக்கணும். திண்டிவன தொகுதி மக்கள் வன்னியரசு அவர்களுக்கு பானை சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகள் அளிக்க வேண்டும் என்று அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நான் அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய இந்த 7 வேட்பாளர்களையும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற வைக்கணும். நீங்க எல்லாம் தயாரா? வெற்றி உறுதியா? சத்தமா? சத்தமா? வெற்றி உறுதி ஆயிடுச்சு. வேட்பாளர்கள் இப்ப உட்காரலாம். சீட்டு கிடைச்சிருச்சு உங்களுக்கு, உட்காருங்க. பல முறை நான் இந்த விழுப்புரத்திற்கு வந்திருந்தாலும் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் வந்ததை என்னால மறக்கவே முடியாது. என்னால மட்டும் இல்ல, உங்களாலும் மறக்க முடியாத அளவுக்கு வரலாற்றில் முத்திரை பதிச்ச நாள் அந்த நாள். நம்முடைய நெஞ்சங்கள்ல இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தினுடைய தீரர் ஏஜி என்று அன்போடு அழைக்கப்படக்கூடிய ஐயா ஏ கோவிந்தசாமி அவருடைய நினைவரங்கத்தை, அது மட்டும் இல்ல, இடஒதுக்கீட்டுக்கான போராட்டத்தில் உயிரிழந்த 21 சமூக நீதி போராளிகளுக்கான மணிமண்டபத்தை நான் திறந்து வச்சேன். இதை எனக்கு கிடைச்ச வாழ்நாளில் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமையாக நான் கருதுகிறேன். 2019ஆம் ஆண்டு விக்கிரவாண்டி தொகுதியினுடைய இடைத்தேர்தலுக்காக நான் இங்கே வந்தபோது நம்முடைய அமைச்சர் முனைவர் பொன்முடி அவர்களும் நம்ம திராவிட ஆழ்வார் ஜெகத் ரட்சகன் அவர்களும் அதேபோல் நம்முடைய சகோதரர் அன்னியூர் சிவா அவர்களும் இதை கோரிக்கையாக வச்சார்கள். உடனே திமுக ஆட்சி அமைஞ்சவுடன் சமூக நீதி போராளிகளுக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று அன்றைக்கு நான் உறுதியளித்தேன். இந்த ஸ்டாலின் சொன்னா சொன்னதை செய்வான். 21 சமூக நீதி போராளிகளுக்கான மணிமண்டபத்தை கட்டி திறந்து வச்சுட்டு தான் இன்னைக்கு உங்ககிட்ட உரிமையோட வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க சமூக நீதினா திமுகனா சமூக நீதி. சமூக நீதிக்காக இந்த மண்ணில் நடந்த மிக முக்கியமான 1987 போராட்டம் மறக்க முடியுமா? பெருமதிப்பிற்குரிய ஐயா ராமதாஸ் அவர்கள் தலைமையில் நடந்த போராட்டம். போராடின பிற்படுத்தப்பட்ட மக்களை அன்றைய அதிமுக ஆட்சி காலத்தில் காக்கை குருவிகளை போல சுட்டு கொண்டாங்க. ஆனா 1989 திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே நம்முடைய ஆருயிர் அண்ணன் சேலத்து சிங்கம் வீரபாண்டியார் அவர்கள் மூலமா பெரியவர் ஐயா மருத்துவர் ஐயா அவர்கள் ஐயா ராமதாஸ் அவர்களை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்து விவாதிச்சு
ஆட்சி பொறுப்புக்கு வந்த 43வது நாளிலேயே மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உருவாக்கி கொடுத்த வரலாற்று சிறப்புமிக்க முடிவை அமைச்சரவை கூட்டத்தில் எடுத்தார். இன்னைக்கு கல்வியில, வேலை வாய்ப்புல மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்து பிள்ளைகள் படித்து வேலைக்கு போய் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். கலைஞர் கொடுத்த இடஒதுக்கீடு தான் அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக இருக்கு. பிற்படுத்தப்பட்டோருக்கு 30 விழுக்காடு, மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு 20 விழுக்காடு, ஆதி திராவிடர்களுக்கு ஏற்கனவே இருந்த 16 விழுக்காட்டை உயர்த்தி 18 விழுக்காடாகவும், பழங்குடியினருக்கு 1 விழுக்காடு என சமூக நீதி வரலாற்றில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு வந்துச்சு. சமூக நீதிய நிலைநிறுத்தின இயக்கம் மட்டுமல்ல, சமூக நீதி போராளிகளை போற்றுகிற இயக்கமும் திமுக தான். உயிர் தியாகம் செஞ்ச 21 பேர் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் கருணை தொகையும் மாதந்தோறும் பென்ஷனும் வழங்கினவர் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள். இன்றைக்கும் அந்த குடும்பங்கள் மாதம் 3000 ரூபாய் பெற்று வராங்க. அவங்களுக்கு சமூக நீதி போராளிகள் என்ற பட்டமும் வழங்கப்பட்டுச்சு. அப்போ சாலையில் மறியலில் கைதான 2 லட்சம் பேர் மீதான வழக்குகள் திரும்ப பெறப்பட்டுச்சு. அது மட்டும் இல்ல, குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட வன்னியர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளான பூத்தா அருள்மொழி அவர்கள், பூத்தா இளங்கோவன் அவர்கள், வாழை செல்வன் அவர்கள், ஆரணி ராஜேந்திரன் அவர்கள், தாரா சிங் ஆகிய 5 பேர் மீதான வழக்கும் திரும்ப பெறப்பட்டுச்சு. திரு வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்களும், வன்னிய அடிகளார் வன்னியர் கூட்டமைப்பினுடைய நிறுவன தலைவர் CN ராமமூர்த்தி ஆகியோர் முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்களை சந்தித்து மரியாதைக்குரிய SS ராமசாமி படையாச்சார் அவர்களுக்கு சென்னையில் ஒரு மைய பகுதியில் சிலை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சப்போ, அன்றைக்கு நான் சென்னை மாநகரத்தினுடைய மேயராக இருந்தேன். தலைவர் கலைஞர் அவர்கள் அவர்களை எல்லாம் என்னிடத்தில் அனுப்பி வைத்தார்கள். சென்னையில் 3 இடங்களை குறிப்பிட்டு அவங்க என்கிட்ட கொடுத்தாங்க. இறுதியா சென்னை ஆல்டா சந்திப்பில் ராமசாமி படையாச்சாருக்கு சிலை அமைக்கப்பட்டுச்சு. முதலமைச்சர் கலைஞரும் நானும் அந்த விழாவில் கலந்து கொண்டோம். வன்னியர் பொது சொத்து வாரியம் அமைக்கணும்னு வன்னிய சமூகத்தினுடைய தலைவர்கள் அன்றைக்கு முதலமைச்சர் கலைஞர் கிட்ட கோரிக்கை வச்சாங்க. 2009ஆம் ஆண்டு அதற்கான ஆணை பிறப்பித்தது கழக அரசு தான். அதோடைய தொடர்ச்சியாகத்தான் 21 சமூக போராளிகளுக்கு மணிமண்டபத்தை கட்டி நான் திறந்து வச்சேன். இன்னைக்கு அந்த தியாகத்தால பயனடைஞ்ச சிலர் எப்படியெல்லாம் துரோகிகள்னு மாறி இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். மருத்துவரையா ராமதாஸ் அவர்களுக்கு இன்றைக்கு பலர் நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்கலாம். ஆனால் தலைவர் கலைஞரும் நானும் திராவிட முன்னேற்ற கழகமும் அவரை என்றைக்கும் சமூக நீதி போராளியாகத்தான் பார்க்கிறோம், மதிக்கிறோம். இன்று NDA என்ற பெயரில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கூட்டணி என்பது துரோகிகளால் தமிழ்நாட்டிற்கு புதிய துரோகங்கள் செய்ய அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கூட்டணி. அது இவங்களுடைய துரோக பட்டியலை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். முதல் துரோகம், தமிழ்நாட்டு மாணவர்களோட உயிர்களை பலி வாங்கி இருக்கக்கூடிய நீட் தேர்வை அனுமதிச்சாங்க. அடுத்து அந்த நீட் தேர்வுக்கு எதிராக சட்டம் ஏற்றப்பட்டது. சட்டம் ஏற்ற வேண்டும் என்று ஒரு நாடகத்தை ஆடி
அந்த சட்ட மசோதாவை ஓனராக இருக்கக்கூடிய பாஜக அரசு திருப்பி அனுப்பிச்சத அதை சட்டமன்றத்தில் சொல்லாமலேயே ஓராண்டு காலம் மறைச்சாங்க. மாணவர்களுக்கு துரோகம் பண்ணாங்க. அடுத்து மின்கட்டண உயர்வுக்கு காரணமாக இருக்கக்கூடிய உதவி மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டும் அதே போல 3 வேளாண் சட்டங்களை ஆதரிச்சும் போராடிய விவசாயிகளை கொச்சைப்படுத்தி விவசாயிகளுக்கு துரோகம் பண்ணாங்க. பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால எப்படி உங்க சுருக்கு பையில் இருக்கக்கூடிய பணத்தை பறிச்சாங்களோ அதே போல 100 நாள் வேலை திட்டத்தை நாசப்படுத்தி உங்களோட தினசரி வாழ்வாதாரத்திற்கு துரோகம் பண்ணாங்க. அடுத்து இன்னைக்கு நாம் எல்லாம் கீழடி தமிழர் தாய்மடின்னு பெருமையா சொல்றோம். அந்த கீழடி ஆழ்வுகள் எல்லாம் குழி தோண்டி புதைக்க பார்த்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணாங்க. குடியுரிமை திருத்த சட்டம், வக் திருத்த சட்டம் கொண்டு வந்து இஸ்லாமிய மக்களுக்கு துரோகம் பண்ணாங்க. இப்போ FCRA சட்டம் கொண்டு வந்து சொத்துக்களை அபகரித்து கிறிஸ்துவ சமுதாய மக்களுக்கு துரோகம் செய்ய துடிக்கிறாங்க. இந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கு மட்டுமே அதிக நிதி ஒதுக்கி அன்னை தமிழுக்கு துரோகம் பண்றாங்க. மும்மொழி கொள்கையை திணிச்சும் அதை ஆதரிச்சும் 50 ஆண்டுகளா தமிழ்நாட்டை பாதுகாக்கிற இருமொழி கொள்கைக்கு துரோகம் பண்றாங்க. மெட்ரோ ரயில் திட்டம், கல்வி நிதி உள்ளிட்டவற்றை தடுத்து தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு துரோகம் பண்றாங்க. இதுதான் NDA கூட்டணி. துரோகங்களால் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை கெடுக்க நினைக்கக்கூடிய NDA ஈஸியா புரிய சொல்றவங்களுக்கு நோ டெவலப்மெண்ட் அலையன்ஸ், நோ, டி டெவலப்மெண்ட், அலையன்ஸ், NDA அதான் NDA. இப்போ இவ்வளவு துரோகங்களை செஞ்சுட்டு கூச்சமே இல்லாம மக்கள்கிட்ட வந்து வாக்கு கேட்க வராங்க. இவங்களோட சதி திட்டத்தை முறியடிச்சு தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைச்சிக்கிட்டு போக வேண்டும் என்றுதான் நம்ம சூப்பர் ஸ்டாரை களத்தில் இறக்கி இருக்கிறோம். 2026 தேர்தலோட சூப்பர் ஸ்டார் யாரு? யாரு? தேர்தல் அறிக்கை சூப்பர் ஸ்டார் யாரு? சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைகள் தேர்தல் அறிக்கை சொல்லும். அதான் நான் பிரச்சாரத்திற்கு கிளம்புறதுக்கு முன்னையே நம்ம சூப்பர் ஸ்டார் நமக்காக பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நல்லா கவனிங்க. வாக்கு எண்ணப்படக்கூடிய மே 4, அந்த நாள் என்ன நாள்னா கல்யாண நாள்னு சொல்றாங்க. கல்யாண நாள் அன்னைக்கு மே 4. நான் தேர்தல் அறிக்கை வெளியிட்ட நாள் தான் நம் வெற்றிக்கு நிச்சயதார்த்த நாள். அப்படிப்பட்ட அறிவிப்புகள் இந்த தேர்தல் அறிக்கையில் நிறைய இருக்கு. அதில் இருக்க டாப் அறிவிப்பை மட்டும் இப்ப சொல்றேன். என்னது? இல்லத்தரசி திட்டம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் பாலே சிக்ஸர் தான். இல்லத்தரசி திட்டத்தில் எவ்வளவு ரூபாய்க்கு ஊப்பத்தர போறோம்? 8000. சத்தமாக சொல்லுங்களேன். லேடிஸ் பக்கத்தையும் சொல்லணும் அதிகமா. இந்த கூப்பனை வச்சு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வீட்டு உபயோகப் பொருளை புதுசாகவும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது பொருளையும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கடையில் உங்களுக்கு பிடிச்ச பிராண்டை வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பிராண்டே வாங்கிக்கலாம். என்னென்ன? வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, டிவி, கிரைண்டர், மிக்சி, மைக்ரோவேவ் அவன், மின் அடுப்பு. இதெல்லாம் வாங்குறதுக்கு இப்போ பெண்கள்லாம் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன வாங்கலாம்னு இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ
இதில் உங்கள் ஹஸ்பண்ட்லாம் யாரையும் குறுக்க விட்டுறாதீங்க. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வாங்க, உங்கள் சாய்ஸ் அது. அவங்கள இன்டர்ஃபியர் பண்ண விட்டுறாதீங்க. நீங்கள் புடவை வாங்கி விட்டு கடைக்கு போகிறீங்களா புடவை வாங்குறதுக்கு? ஒரு புடவை தானே வாங்க போகிறீங்க. ஆனால் அந்த கடையில் இருக்க எல்லா புடவையும் ஷோகேஸில் எடுத்து கீழே போட சொல்லி ஒன்று ஒன்றா பிரித்து பார்த்து தொட்டு பார்த்து தடவி பார்த்து ஒரு புடவை வாங்க 250 புடவை கீழே போடுவாங்க. ஒன்றா கேள்வி கேட்பீங்க. சிலுக்கா, நைலக்ஸா, காட்டனா, தண்ணியில் போட்டால் சுருங்குமா, சாயம் போகுமா, இவ்வளவு கேள்வி. ஒரு புடவை வாங்க. மெர்க்கூரி ரேட்டும் இது மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க கடையில், பிரைட்டாக தான் இருக்கும் அது. ஆனால் அதை நம்ப மாட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த புடவை எடுத்துக்கிட்டு வெளியில் போய் வெயிலில் சூரிய வெளிச்சத்தில் போய் காட்டுவீங்க. இதெல்லாம் உனக்கு எப்பறம் அனுபவம் கேட்டுறாதீங்கண்ணே, யதார்த்த நிலையை சொல்கிறேன். ஆக என்னை பொறுத்தவரை நம்ம குடும்ப தலைவருடைய வீட்டு வேலை சும்மா குறையணும். அதுக்காக தான் இந்த திட்டமே. எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னபடியே கலர் டிவியும் கேஸ் அடுப்பையும் கொடுத்தாரு. அவருடைய மகனான நானும் சொன்னபடி இல்ல திட்டத்தை நிறைவேற்றுவேன். இது மட்டுமல்ல, தேர்தல் அறிக்கையில மற்ற வாக்குறுதியில் நீ விரிவா சொல்லி இருக்கிறோம். இது எல்லாத்தையும் செய்வோம் என்ற நம்பிக்கை எனக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் இருக்கு. ஏன்னா சொன்னதை செய்த கலைஞரின் மகன் நான். சொன்னதை மட்டும் இல்ல, சொல்லாததையும் அதிரடியா செய்கிற ஸ்டாலின் தான். செஞ்சல அதிரடியா. இந்தியாவே திரும்பி பார்க்கிற மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 5000 ரூபாய் காலைல 5 மணிக்கே போட்டாச்சு. எல்லாருக்கும் ஷாக்கு, அதிர்ச்சி, இன்ப அதிர்ச்சி. விடியல் பயணம், நான் முதல்வன், மக்களை தேடி மருத்துவம், இன்னொரு காக்கும் நம்மை காக்கும் 48, புதுமை பெண், தமிழ் புதல்வன், ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். என்னை பொறுத்தவரையில் கோட்டையில் இருந்து மட்டும்தான் வேலை செய்யணும், ஆட்சி செய்யணும் அப்படின்னு இல்லை. மக்களுடைய மக்களா உங்களில் ஒருவனா ஆட்சி செய்யணும். அதுதான் என்னுடைய பாலிசி. மாவட்ட அளவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ நிகழ்ச்சிக்கு போகிற மாவட்ட அளவில் அரசு நிகழ்ச்சிகளுக்கு வந்தால் கூட, நிகழ்ச்சிக்கு வந்தோம் நலத்திட்ட உதவிகளை வழங்கணும் கிளம்பிட்டோன்னு இருக்க மாட்டேன். மாவட்ட கலெக்டர் உள்ளிட்ட அதிகாரிகள் கூட ஒரு ரிவ்யூ மீட்டிங் போடுவேன். அங்கே அந்த மாவட்டத்தில் இருக்கிற இடங்களுக்கு சர்ப்ரைஸாக ஆய்வுக்கு போவேன். அவங்களுக்கே தெரியாது, திடீர்னு போவேன். கூட இருக்கிற நம்ம எங்கள் எம்எல்ஏக்கே தெரியாது, எங்கள் அமைச்சர்களுக்கே புரியாது. அங்கே ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அதை தீர்க்க நடவடிக்கை எடுப்பேன். நம்ம விழுப்புரத்தில் கூட உலக்கூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க. இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் போகிற காரணத்தினால தான் அந்தந்த ஊர்களுக்கு தேவை என்ன இருக்குன்னு கவனித்து செஞ்சு கொடுக்க முடியுது. நான் ஒவ்வொரு மேடையிலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் நம்முடைய சாதனை திட்டங்களை பட்டியலிட்டு சொல்கிறேன்னு. இது மாதிரி பழனிசாமியால் லிஸ்ட்டு போட முடியுமா? சொல்றதுக்கு உண்மை இல்லாத காரணத்தினால தான் பொய்களை இப்போ வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காரு. பொய்களை கூட சொல்ல வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காரு. அம்மா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட திட்டங்களை தடுத்துட்டோன்னு பொய்களை கட்டவிழ்த்து விட்டுருக்காரு. 2021 தேர்தல் அறிவித்த நாள் அன்றுதான் அந்த பல்கலைக்கழகத்தை அவசரமாக அறிவிச்சு வெறும் 10க்கு 4 சைஸில் அறிவிப்பு பலகை வச்சுட்டு அந்த பல்கலைக்கழகம் உருவாக நிதி ஒதுக்கினாங்களா? இல்லையே. நாங்கள் தான் மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு அந்த பல்கலைக்கழகத்துக்கான மாணவர்களை புகழ்பெற்ற அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோடு இணைச்சு படிப்பை தொடர வச்சோம். அது மட்டுமல்ல, விழுப்புரத்தை அடுத்து இருக்கக்கூடிய காக்குப்பம் மற்றும் திண்டிவனத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அதுக்கு இயங்கக்கூடிய அண்ணா அரசு பொறியியல் கல்லூரி தொடங்கப்பட்டு மாணவர்கள் இன்னைக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போல ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு கலைக்கல்லூரின்னு திருவண்ணூர், திருக்கோவிலூர், செஞ்சி, விக்கிரவாண்டி, அன்னியூரில் புதுசாக கலைக்கல்லூரி தொடங்கப்பட்டு ஆயிரக்கணக்கான கிராமப்புற மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பழனிசாமி அவர்களை சாதனைகளை மட்டும் இல்ல,
உங்களுடைய ஒவ்வொரு பொய்க்கும் என்னால புள்ளி விவரத்தோட பதிலடி கொடுக்க முடியும். தோல்வி பயத்தில் தினம் பழனிசாமி அவர்கள் தாறுமாறா தரங்கிட்டு பேசுறாரு. இன்னைக்கு மாலை, இன்னைக்கு ஈவினிங், இன்னைக்கு மாலை சென்னையில் என்னை பற்றி என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? திமுக ஆட்சியில் கொரோனா வந்துச்சா, வந்திருந்தா கொரோனாவில் இவரே போயிருப்பார். என்ன திமுக ஆட்சியை வந்து தான் போயிருப்பேனா? இன்னைக்கு பழனிசாமி பேசியிருக்கிறார். பழனிசாமி அவர்களை, என் மரணத்தை பற்றி பேசுறீங்களே, மரணத்தை பார்த்து கலங்கக்கூடியவனும் பயப்படுகிறவனும் நான் அல்ல. இந்த முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் நான் 1971 நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே 23 வயசுல மிசாவில கைது செய்யப்பட்டு சிறை கொடுமைக்கு ஆளானவன் நான். ஓராண்டு கால நெஞ்சிரத்தோடு சிறையில் இருந்தவன் நான். பொது வாழ்க்கையில் எல்லாத்தையும் எதிர்கொண்டுதான் ஆகணும்னு எனக்கு சிறைக்கு அனுப்பி வைத்தவர் என்னுடைய ஆறுயிர் தலைவர், என்னுடைய தலைவர், என் தந்தை கலைஞர் அவர்கள். கொடுஞ்சரின் கொடுமைக்கு பயப்படாத நான் இந்த கொரோனாவுக்கு பயப்பட போறேன்? கொரோனா மேல எல்லாரும் பெரும் அச்சத்தில் இருந்தப்பவே அதுக்கான பிபி கூட அணிஞ்சுக்கிட்டு கொரோனா வாழ்வுக்குள்ள போனவன் தான் இந்த ஸ்டாலின். இதுவரை யாருக்கும் சொல்லாத இப்ப சொல்றேன். இப்படி நான் கொரோனா வார்டுக்குள்ள போக போறேன்னு யாருக்கிட்டே முன்னாடி சொல்லலை. கலெக்டர் இருக்காரு, அமைச்சர்கள் இருக்காங்க, எம்எல்ஏக்கள் இருக்காங்க, பிஏ இருக்காரு, எல்லாம் இருக்காங்க. நான் யார்கிட்டையும் சொல்லலை. இப்படி சொல்லாமல் போன காரணத்தில் என் மனைவி துர்காவதி இருக்காங்க பாருங்க, வருத்தப்பட்டு என்கிட்ட கோச்சிக்கிட்டு ஒரு வாரம் பேசவே இல்லை. சத்தியம். மக்களை காக்க எந்த அளவுக்கு துணிச்சலாக செல்லக்கூடியவன். அதுக்கெல்லாம் பயந்து நான் அரசியல் தலைவராக இல்லை. பழனிசாமியோட கீழ்த்தரமான பேச்சை கேட்ட பிறகு என்னுடைய வருத்தமெல்லாம் என்ன தெரியுமா? தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர், இனமான பேராசிரியர்னு எத்தனையோ பண்பாடு மிக்க பெருந்தலைவரோடு நேரில் பழகக்கூடிய நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட நான் இன்னைக்கு இவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய நிலை இருக்கேன்னு நினைச்சு உண்மையிலே வருத்தப்படுறேன். அதிமுக பொதுச் செயலாளரான பிறகு பழனிசாமி ஜெயிச்சதே இல்லை. அவர் பொதுச் செயலாளரான பிறகு எங்கேயாவது ஜெயிச்சிருக்காரா? திமுக தலைவரான பிறகு உங்களோட ஆதரவால நான் தோத்ததே இல்லை. பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர நினைக்கிற அடிமை பழனிசாமிக்கு தமிழ்நாட்டு மக்கள் கடுமையான தண்டனை இந்த தேர்தலில் கொடுக்கணும். உண்மையில் நடக்கிற தேர்தல் என்பது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கிற தேர்தல். தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்ய 10 தோல்வி பழனிசாமிக்கு 11வது தோல்வியை கொடுத்து விரட்டணும். டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின் சொல்லிக்கிட்டு டெல்லியோட ரிமோட் கண்ட்ரோலுக்கு ஆடுகிற அடிமைகள் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது. தமிழ்நாட்டை நாசப்படுத்த நினைக்கிற ஆணவ பாஜகவும் அடிமை அதிமுகவும் வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தப்படணும். அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் மீண்டும் ஆட்சி அமைக்கணும். கலைஞரின் மகனா கேட்கிறேன், திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைய விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் நமது வெல்லும் வேட்பாளர் டாக்டர் லட்சுமணன் அவர்களுக்கும், திருக்கோவில் தொகுதியில் சட்டமன்ற தொகுதியில் நமது வெல்லும் வேட்பாளர் டாக்டர் பொன் கௌதம ஸ்ரீகாமணி அவர்களுக்கும், செஞ்சி சட்டமன்ற தொகுதியில் நமது வெல்லும் வேட்பாளர் செஞ்சி மஸ்தான் அவர்களுக்கும், விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் நமது வெல்லும் வேட்பாளர் அன்னி சிவா அவர்களுக்கும், வானூர் சட்டமன்ற தொகுதியில் நமது வெல்லும் வேட்பாளர் கௌதம் திராவிடமணி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து இவங்க எல்லாம் பெரும்பாலான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும். அதே போல மயிலம் சட்டமன்ற தொகுதியில் நமது தோழமை கட்சியான தேமுதிகவினுடைய வெல்லும் வேட்பாளர் நினைவில் வாழக்கூடிய கேப்டன் அவர்களுடைய அன்பை பெற்ற எல் வெங்கடேசன் அவர்களுக்கு முரசு சின்னத்தில் நீங்கள் ஆதரித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும். திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் நமது தோழமை இயக்கமா விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த எழுச்சி தமிழர்
எழுச்சி தமிழர் கலைஞரின் மேஜர் ஜெனரல் என்று திருமாவளவனுடைய அன்பை பெற்ற வெள்ளி வேட்பாளர் வன்னியரசு அவர்களுக்கு பானை சின்னத்தில் நீங்க உங்க பொன்னான வாக்கு அளிக்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த விருப்பமா அமையவிருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 ஆட்சியில சாதனையால் சிறக்கக்கூடிய தமிழ்நாடு, தலைநிமிர்ந்த தமிழ்நாடு உருவாகும். அதுக்கு உங்களுடைய இந்த ஸ்டாலின் கேரண்டி தமிழ்நாடு மேலும் வளர்ந்திட, திராவிட மாடல் ஆட்சியை திறந்திட மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளரை ஆதரவு கேட்டு வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.